ஹாய் மக்களே, மைசூர்னாலே நம்ம எல்லாருக்கும் ஞாபகத்துக்கு வர்றது மைசூர் மசாலா தோசை தான். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். 4 கப்பு புழுங்கல் அரிசி எடுத்துக்கோங்க. 1 கப்பு உளுந்து, 1 ஸ்பூன் வெந்தயம் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஊற வச்சுக்கோங்க. ஒரு 5 மணி நேரத்துக்கு அப்புறம் கல் உப்பு போட்டு நைஸாக அடித்து எடுத்துக்கோங்க. 5 மணி நேரம் அதை வெளிலே வச்சுக்கோங்க, ஃப்ரிட்ஜில் தூக்கி வைக்காதீங்க. தோசை மாவு தயாராகிடுச்சு. இப்போ புதினா சட்னி பார்த்துடலாம். ஒரு பேனில் 2 ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. 3 ஸ்பூன் கடலைப்பருப்பு, 3 ஸ்பூன் உளுத்தம்பருப்பு போட்டு நல்லா வறுத்துருங்க. இந்த ஸ்டேஜில் காரத்துக்கு ஏற்றது மாதிரி ஒரு 4-5 பச்சை மிளகாய் போட்டுக்கோங்க. ஒரு 5-6 பல் பூண்டு போட்டு ஒரு பெரிய வெங்காயமாக குட்டி குட்டியாக கட் பண்ணி போட்டுக்கோங்க. வெங்காயம் வதங்கினதுக்கப்புறம் கொஞ்சமாக கருவேப்பிலையை போட்டுக்கோங்க. வாஷ் பண்ணி வச்ச 2 கைப்பிடி அளவு புதினா நல்லா வதங்கினதுக்கப்புறம் 1 கைப்பிடி அளவு கொத்தமல்லி போட்டுக்கோங்க. போட்டு எல்லாத்தையுமே நல்லா வதக்கி விட்டுருங்க. இந்த ஸ்டேஜில் தேங்காய் இருக்குல்ல, ஒரு அரை மூடி போட்டு உடனே அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க. கல் உப்பு போட்டு நைஸாக அடைச்சி எடுத்திங்கன்னா புதினா சட்னி தயாராகிடுச்சு. இப்போ கார சட்னி பார்த்துடலாம். ஒரு 12 காய்ஞ்ச மிளகாய் போட்டுக்கோங்க. அது கூட பெரிய வெங்காயம் 1 போட்டுக்கோங்க. ஒரு 8 பல் பூண்டு போட்டுக்கோங்க. கொஞ்சமாக ஜீரகம் போட்டுக்கோங்க. 1 ஸ்பூன் தனியாக ஆட் பண்ணிக்கோங்க. தேவையான அளவு கல் உப்பு போட்டு தண்ணி ஊற்றி நைஸாக அடித்து எடுத்திங்கன்னா கார சட்னி தயாராகிடுச்சு. இப்போ நம்ம தாளிச்சிடலாம். 2 ஸ்பூன் எண்ணெயில் 1 ஸ்பூன் கடுகு போட்டுக்கோங்க. கடுகு நல்லா வெடிச்சதுக்கப்புறம் 1 ஸ்பூன் உளுத்தம் பருப்பு போட்டுக்கோங்க. வாசனைக்கு கொஞ்சமாக பெருங்காயம் போட்டுக்கோங்க. கருவேப்பிலையை போட்டுக்கோங்க. 2 காஞ்ச மிளகாவை கிள்ளி போட்டுக்கோங்க. தாளித்து இதில் பாதி அதில் பாதி ஆட் பண்ணிடலாம். அவ்வளோதாங்க, சட்னி தயாராகிடுச்சு. இப்போ நம்ம தோசை பண்ணிடலாமா? பஞ்சாபில் ஃபேமஸான பூரி நான் வீடியோ போட்டிருப்பேங்க. அதில் உருளைக்கிழங்கு மசாலா எப்படி செய்யணும்னு போட்டிருப்பேன். அந்த வீடியோவை செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அதில் எப்படி பண்ணணும் அந்த மசாலா தாங்க நான் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ நம்ம தோசை பண்ணிவிட்டு சட்னி அப்ளை பண்ணிவிட்டு நம்ம எடுத்து வச்ச மசாலாவை போட்டுட்டு பன்னீர் ஆட் பண்ணிக்கலாங்க. வேணும்னா ஆட் பண்ணிக்கோங்க, வேணும்னா ஸ்கிப் பண்ணிடலாம். போட்டு மடித்து எடுத்திங்கன்னா சூப்பரான மைசூர் மசாலா தோசை தயாராகிடுச்சு. பாருங்கள், எவ்வளோ சூப்பராக கிறிஸ்பியாக இருக்குது பார்த்தீங்களா? நீங்கள் ஃபுல்லாக கூட அப்ளை பண்ணிக்கலாம், இல்லைனா இந்த மாதிரி அப்ளை பண்ணிக்கலாம். இந்த வீக்கெண்ட் இந்த மாதிரி ட்ரை பண்ணிவிட்டு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஈவினிங் வீடியோவில் பார்க்கலாம். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பாய்.